வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆஃப் பண்ணுவோம். அதேமாரி காரில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம சாவியில் கீழே தான் பண்ணுவோம். நம்ம கார் சாவியில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆஃப் பண்ணுவோம். அதேமாதிரி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதும் இருக்குது, இல்லை புஷ் பட்டன் தனியாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதும் இருக்குது. பட் ஆனால் ஆஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாவியில் ஆஃப் பண்ண மாட்டீங்க, தனியாக வந்து ஆஃப் லிவர்னு ஒன்று வச்சு தான் ஆஃப் பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள், காரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதாவது கீழே தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் ஆஃப் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம அதே கீழே ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுறோம். இது வந்து காமனாக எல்லாருக்கும் தெரியும். டூ வீலர் பார்த்திங்கன்னா நம்ம சாவி ஆன் பண்ணி நம்ம கிக்கர் ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை வந்து நம்ம வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். சாவி ஆஃப் பண்ணி ஆஃப் ஆகிடுது. இது கார்லேயும் அதுதான். பட் ஆனால் பஸ்ஸில் அப்படி கிடையாது, லாரிலேயும் அப்படி கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், சாவி போட்டு சாவிலே நம்ம டேர்ன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, கார் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா புஷ் பட்டன் மாதிரி அழைச்சி ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் பஸ்ஸில் பார்ப்போம் எப்படி ஆஃப் பண்ணுறாங்க, என்ன மாதிரி லிவர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, டீசல் பம்புன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இந்த டீசல் பம்ப்லேருந்து தான் நம்ம டேரெக்டாக ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ சாவி ஆஃப் நம்ம ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பஸ்ஸில் வந்து புஷ் பட்டன் கிடையாது, சாவிலே ஆன் பண்ணுற மாதிரி, டேர்ன் பண்ணால் சாவிலே ஆன் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த ஆஃப் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் லிவர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எப்படி வரும்னா, ஒரு கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணி ஒரு லிவர் இருக்கும், அதை புல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இழுத்தா நமக்கு வண்டி ஆஃப் ஆகிடும், அதாவது பஸ் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எங்கே மேஜராக கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஜின் பேனட் ஒன்று இருக்கும். அந்த இன்ஜின் பேனட்டில் பின்பக்கமாக கொடுத்துருப்பாங்க. இல்லை நம்ம சௌகரியம் தான், எங்கே வேணால் வச்சுக்கலாம். பட் ஆனால் இதுக்கு வந்து டிரைவருக்கு நல்லா வாட்டமாக இருக்கணுன்றதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. இல்லைனா அதாவது நம்ம ரேடியேட்டர் தண்ணி ஊற்றுறோம், அந்த ஏத்தாப்பில் கூட வைப்பாங்க. இது எப்படின்னா, இந்த லிவரை புல் பண்ணால் வண்டி ஆஃப் ஆகிடும். இதை வந்து நம்ம புல் பண்ணிட்டு அப்படியே விடலாம், அழுத்தி விடலாம். பட் ஆனால் அப்படியே விட்டாலே வண்டி ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் தான் இருக்கும், வண்டி ஆஃப் ஆகிடும். இது எப்படி இப்போ இது ஏன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வண்டியில் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா டீசல் பம்புன்னு ஒன்று இருக்கும். அதை டீசல் சர்க்குலேஷன் பண்ணி நமக்கு இன்ஜினுக்கு தள்ளும். அந்த டீசல் பம்பில் தான் இந்த லிவர் கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புல் பண்ணும்போது அந்த லிவர் ஆப்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து டீசல் போகிறது கட் ஆகும், உங்களுக்கு இன்ஜின் வந்து ரன் ஆகுறது ஆஃப் ஆகிடும். இதான் இது ப்ராசஸ். இது பார்த்திங்கன்னா அந்த டேரெக்டாக அந்த பம்ப்லேருந்து நம்ம ஒரு கேபிள் மூலிமா, நம்ம வந்து இந்த கிளச் கேபிள் அந்த மாதிரி சொல்கிறல, கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை எடுத்தால் நமக்கு வண்டி ஆஃப் ஆகிடும். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பேனட் உள்ளே எங்கே கனெக்ட் பண்ணான்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம பஸ் இன்ஜின் பேனட்டை நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த கேபிள் காமிக்கிறேன், கரெக்டாக எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பேனட்டில் டாப்பில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம இந்த கேபிள் தான் நம்ம புல் பண்ணுறோம். இந்த கேபிள் டேரெக்டாக அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு வந்தால் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து அந்த டீசல் பம்புன்னு சொன்னல அதில் கனெக்ட் ஆகும். இந்த டீசல் பம்ப்லேயே நம்ம ஆப்ரேட் பண்ணுறது ரெண்டு டேரெக்டாக ஆப்ரேட் பண்ணுவோம். என்னென்னா, ஒன்று ஆக்சிலேட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃப் லிவர். இந்த ஆஃப் லிவர் நம்ம புல் பண்ணால் வண்டி ஆஃப் ஆகிடும். இது வந்து டேரெக்டாக எங்கே கனெக்ட் பண்ணிருக்காங்க நான் காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கிளியராக கரெக்டாக எடுக்காமல் இருக்கலாம், ஏன்னா ஒரே ஆள் நான் கேமரா செல்லை பிடிச்சி எடுக்கனால உங்களுக்கு கரெக்டாக தெரியல. நான் அந்த டீசல் பம்பை காமிக்கிறேன், எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் கனெக்ட் ஆகிருக்குல்ல, இந்த லிவர் தான் அந்த பம்பில் கனெக்ட் ஆகிருக்குது. இதில் வந்து ஒரு ராடு மூலிமா கனெக்ட் பண்ணி பின்னாடி அடுத்தது கேபிளில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேபிள் நம்ம புல் பண்ணும்போது ஆஃப் ஆகும் பாருங்கள். அதாவது ஆப்ரேட் பண்ணுறேன், வண்டி ஆஃப் பண்ணி காமிக்கல, நான் ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நம்ம லிவரை இழுக்கிறோம், நான் மேலே இழுக்கிறேன், இது வந்து ஆப்ரேட் ஆகுது பாருங்கள். இது ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம இழுத்து பிடிச்சோன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். ஒரு 2 செகண்ட் இழுத்துனா அந்த டீசல் போடுறது டக்குன்னு கட் ஆகிடும், உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் ஆக்சிலேட்டரும் நான் அது தனியாக உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் ஆஃப் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் பம்ப்லேருந்து நமக்கு டீசல் சர்க்குலேஷனை கட் ஆகி நமக்கு வண்டி ஆஃப் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்குது. மற்றபடி கார்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிஸ்டம்ன்றனால அதில் சாவியில் ஆஃப் பண்ணாலே வண்டி ஆஃப் ஆகிடும். டூ வீலரில் அதே மாதிரி தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிஸ்டம் யூஸ் ஆகாது. இதில் இந்த மாதிரி தான் ஆஃப் பண்ணி காமிக்கணும். இதுதான் அந்த டீசல் பம்ப். இதில் பேக் சைடில் தான் அந்த ராடு லிவர் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவோடு இதை முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆக்சிலேட்டர் லிவர் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு.